நமஸ்காரம். சிந்தூரா ஸ்நான பொடி நெக்ஸ்ட் ஃப்ரெஷ் பேட்ச் ரெடி ஆயிடுது. இதுக்கு முன்னாடி இருக்கிற நம்மளோட சிந்தூரா ஸ்நான பொடியை ஃபேஸ் பேக்காக யூஸ் பண்ணுற வீடியோவை பார்த்துட்டு ரெஸ்பான்ஸ் பண்ணியிருந்த எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். உங்கள் ஃபீட்பேக் அண்ட் ரிவ்யூஸ் எங்களை ரொம்ப மோட்டிவேட்டடாக வச்சுருக்கு. சிந்தூரா ஸ்நான பொடியை நம்ம நேச்சுரல் ப்ராசஸில் ஸ்மால் பேட்சஸில் தான் ரெடி பண்ணிட்டு இருக்கோம். டீஹைட்ரேட்டர்ஸ் யூஸ் பண்ணி ஹர்ப்ஸ் எல்லாம் ட்ரை பண்ணும் பொழுது அந்த மூலிகையோட தன்மை மாறி போயிடும். அதுக்கு பதிலாக இப்போ நேச்சுரல் ப்ராசஸில் நம்ம ட்ரை பண்ணி ஸ்மால் பேட்சஸில் பண்ணும்போது இதோட எஃபெக்டும் நல்லா இருக்கும். சிந்தூரா ஸ்நான பொடி மட்டும் இல்லாமல் நம்மக்கிட்ட இருக்கிற அதர் ஹெர்பல் ப்ராடக்ட்ஸையும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி எங்களுக்கு மெசேஜ் பண்ணுங்கள். உங்களுக்கு எங்களோட கேட்லாக் அனுப்பி வைப்போம். இன்னைக்கான ஸ்கின் கேர் டிப்ஸை பார்த்துடலாம். வின்டர் சீசனில் ஜென்ரலாகவே ஸ்கின் ரொம்ப ட்ரை ஆகிடும். அதுக்கான ஒரு டிப்ஸ் நம்ம சிந்தூரா ஸ்நான பொடியை எப்படி யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம். பால் காய்ச்சினதுக்கு அப்புறமா பால் மேலே வர க்ரீம், இந்த பால் ஆடையை எடுத்து நம்ம ஃபேஸ் அண்ட் நெக்கில் நல்லா அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 10 to 15 மினிட்ஸ் கழித்து நம்ம சிந்தூரா ஸ்நான பொடியால் ஃபேஸை வாஷ் பண்ணினோம் அப்படின்னா ஸ்கின்ல இருக்கிற மாய்ஸ்சர் எதுவும் லூஸ் ஆகாமல் ஸ்கின் வின்டர் சீசனில் ஸ்கின் ட்ரை ஆகாமல் இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள். இன்னும் ஒரு ஸ்கின் கேர் டிப்ஸோட உங்களை சீக்கிரமாக மீட் பண்ணுறேன்.